அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. இன்றைக்கு நான் பத்திரிகையில் பார்த்தேன், ஒரு பெரும்பான்மை கட்சி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அதி உயர் அதிகார பயிர்வு, அதி உச்ச அதிகார பயிர்வு. ஆனால் ஒட்டி ஆட்சியின் கீழ். ஒட்டி ஆட்சி என்பது நடக்கும் என்ன? பெரும்பான்மை ஆட்சி. பெரும்பான்மையினம் தான் விரும்பிய பிரகாரம் ஆட்சி புரியும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் நாட்டில் அடிமைகளாக வாழ வேண்டும். அதிகமான ஒரு ஆட்சியின் கீழ் என்ன அதிகார பயிர்வு? உங்களுடைய மக்கள் தங்களுடைய உரிமையின் அடிப்படையில் அந்த அதிகார பயிர்வை பயன்படுத்தினாலும் பெரும்பான்மை ஆட்சி தான் இடம்பெறப்பட போகின்றது. அது நடைபெற முடியாத முடியும். ஒருமித்த நாட்டுக்குள் ஒரு தீர்வை காண்பதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கின்ற பொழுது நாங்கள் பிரிபடாமல், தமிழ் மக்கள் பிரிபடாமல், அந்த ஒருமித்த நாட்டுக்குள் எங்களுடைய கூட்டு உரிமையின் அடிப்படையில் எமது அபிலாஷைகளை, எமது நியாயபூர்வமான அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமை, அரசியல் வல்லமை, அரசியல் சாஸ்திர ரீதியாக நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு இல்லாவிட்டால் அமிர்தமான ஒரு தீர்வை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த முடிவை நாங்கள் நிராகரிக்கின்றோம். அந்த கட்சி யாழ்ப்பாணத்திலும் ஒரு பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களை தோற்கடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பல்வேறு கட்சிகளுடைய விஞ்ஞாபனங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அது விரைவிலே நிம்மதி கிடைக்கும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றவில்லை. குறிப்பாக எமது பகுதியிலே எண்ணப்பினத்தைப்படுத்துகின்றவருடைய விஞ்ஞானம் ஒரு தேர்தலை மையமாக கொண்டு விடப்பட்ட தேர்தலாக தெரிகின்றதுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவோ நமது மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடியதாகவோ ஒரு நல்ல உற்சாகம் தரக்கூடிய விஞ்ஞானமாக தெரியவில்லை. ஆண்டவன் எங்களுக்கு துணை இருப்பார். விரைவிலே ஒரு மாற்றம் திராட்டு ஏற்படும். தமிழர்கள் மத்தியிலே தோற்கடித்தார்கள். யார்? அத்தனை அறிவுகளையும் சந்தித்த, பேரறிவை சந்தித்த அந்த மக்கள் உள்ளுக்கம்பி வேதிகளுக்குள்ளே இருந்து கொண்டு ராணுவம் சூழ்ந்திருக்க, உளவாளிகள் இருக்க அவர்கள் வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட 1,13,000 வாக்குகள். ராஜபக்சாவும் டாக்டர் சிவானந்தாவும் என்று சொன்னார்கள். 70,000 பேர் தான் அங்கே இருக்கிறார்கள் என்று ஐநா வரைக்கும் சொன்னார்கள். ஆனால் வாக்களித்தவர்கள் 1,13,000 பேர், இருந்தவர்களோ 3,20,000 பேருக்கு மேலே என்று இந்தியா அங்கு அறிக்கை கொடுத்திருந்தார். எவ்வளவு துல்லியமாக உங்கள் மக்கள் சிந்திக்கிறார்கள் என்றுதான் நினைத்து பார்க்கிறேன். ஜனாதிபதி தேர்தலில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் தான் என்னுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்கள் உங்களுக்கு தெரியும், ராமலி திசாநாயக்காவுடைய மகன் நவீன் திசாநாயக்கா அவர்கள் கடந்த 2010ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது ஹட்டன்லே வைத்து சொன்னார், நாங்கள் தான் விடுதலை புலிகளில் இருந்து கருணாவை பிரித்தெடுத்தோம், பிடித்ததனால் தான் விடுதலை புலிகளை நாங்கள் அளித்தோம் என்று அவர் சொன்னார். ஆகவே அதே நவீன் திசாநாயக்கா இருக்கிற ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக இந்த மண்ணிலே போட்டியிடுகிற விஜயகலா மகேஸ்வரன் இந்த தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பாரா, அல்லது இவ்வளவு காலமும் மண் வியாபாரம் செய்து மக்களை ஏமாற்றிய டாக்டர் சிவானந்தாவால் எங்கள் மண்ணிலே ஒரு விடிவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? நாங்கள் இவ்வளவு தூரம் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு ஐக்கிய தேசிய கட்சிதான் முக்கிய காரணம் என்பதை யாரும் மறக்க மாட்டீர்கள். பேரினவாத அரசு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தால் என்ன, ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தால் என்ன, அவர்கள் ஒன்றைக்கோ தமிழருடைய பிரச்சனையை முகம் கொடுத்து தீர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தீர்த்து வைக்கப் போவதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்தில் ஐக்கிய தேசிய கட்சி எங்களுக்கு சாதகமாக வேலை செய்திருக்கின்றதா, இல்லை தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அணுகியிருக்கின்றதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி 2001ஆம் ஆண்டு தொடக்கம் 2004ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில், குறுகிய காலப்பகுதிகளில் ஆட்சியை கைப்பற்றி அவர்களின் காலத்தில் தான் சமாதானம் பேசப்பட்டிருந்தது, பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள். அதேபோல் 3 பாதைகளும் திறக்கப்பட்டு எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் உட்பட கொழும்புக்கு சென்று அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்து வரக்கூடிய ஒரு நிலையும், சிகிச்சைக்கு சென்று வந்தார்கள், வெளிநாடு சென்று வந்தார்கள். அப்படியான ஒரு சுதந்திரமாக நாங்கள் வாழ்ந்திருந்த காலம் 2001 தொடக்கம் 2004. தினமுரசு பத்திரிகை விற்காத காரணத்திற்காக எனது வீட்டுக்கு அயல் பக்கத்து வீடான ஒருவருக்கு அவர்கள்
சுட்டுக் கொலை செய்தார்கள். 15 வருடங்களுக்கு மேலாக அரசாங்கத்திலே தமிழ் ஆயுத குழுக்கள் அங்கம் வகித்து வந்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்த கடந்த காலங்களில் இவர்களின் அபிவிருத்தி என்ன? இவைகள் தான் அவர்களின் அபிவிருத்தி. ஆகையால் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி 100 நாள் திட்டத்திலே குறைந்த நாட்களில் கூடிய அபிவிருத்தியை செய்திருக்கின்றது. அண்மையிலே மமிழலி அவர்கள் மட்டக்களப்பில் நடைபெற்ற பிரசார கூட்டத்திலே சொன்னார், தமிழர்களின் சின்னம் வீடு, ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு வீடும் கட்டவில்லை இதுவரையிலே என்று சொன்னார். நாங்கள் எதிர்கட்சி வரிசையிலே இருப்பவர்கள், ஆளும் கட்சியிலே அமைச்சராக இல்லை. இருந்தாலும் கூட 1994 ஆண்டு காண்டு பகுதியிலே நான் ஏறக்குறைய 4000 வீடுகளை எமது மக்களுக்காக காட்டிக் கொடுத்திருக்கின்றேன். எவரும் என்னை சேலஞ்ச் பண்ண முடியாது. காட்டிக் கொடுத்திருக்கின்றேன். இது அமிலவிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்றை நாங்கள் நம்ப வேண்டும், ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றத்தில் சில நல்ல காரியங்கள், ஒரு சில காரியங்கள் இருந்திருக்கிறது. ஒரு ஜனநாயக சூழல் உருவாகி இருக்கிறது என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அந்த ஜனநாயக சூழல் என்பது வெறுமனே சிங்கள மக்களுக்கா தமிழ் மக்களுக்குமா என்று கேள்வி எழுகின்றது. 1,50,000 ராணுவத்தை வடக்கு மாகாணத்தில் வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுக்கு ஜனநாயகம் இருக்கிறது என்று யாராவது கூறுவார்களா இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். ஆகவே ஒவ்வொருவரும் மீள குடியேறும் வரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் அதற்காக போராட வேண்டும்.